வெந்தயக்கீரை, மட்டன், உருளைக்கிழங்கு, தித்திப்பு குழம்பு. இந்த குழம்பு எவ்வளவு செஞ்சாலும் எங்க வீட்டுல டக்குன்னு காலியாயிடுங்க. டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்ல, ஒயிட் ரைஸ், வெஜ் புலாவ்னு எல்லாத்துக்குமே அடிப்பொலியா இருப்பான். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 100 கிராம் மட்டனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க மட்டன் கீமா கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 தேங்காய் பத்தைகளை இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஜார அலசி 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம குட்டி குட்டி பீசஸ் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இது கூடயே ஒரு கட்டு வெந்தயக்கீரை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளவுதாங்க, வெந்தயக்கீரை, மட்டன், உருளைக்கிழங்கு தித்திப்பு குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் இந்த தித்திப்பு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.